பேச்சு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மாணவர்கள் முற்றுகை. தனியார் பொறியியல் கல்லூரி மீது புகார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தூத்துக்குடி அருகே தனியார் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாகத்தின் நடவடிக்கைகளை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மாணவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வல்நாட்டில் இயங்கி வரும் இன்ஃபென்ட் ஜீசஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் அரசு நிர்ணயித்ததை விட அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் மாணவர்கள் மீது அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தி அபராதம் விதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய மாணவர்கள் வெளிநபர்கள் மூலம் தாக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த சக மாணவர்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இன்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலேஜில் நடக்கிற ஒவ்வொரு அசம்பாவிதங்களையும் தட்டி கேட்க போகிற மாணவர்களை, முன்னாடி வர்ற மாணவர்களை தனித்தனியாக கூட்டு போய் வச்சு நிர்வாகம் அடிச்சு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க. ரெண்டாவது அவங்களோட ஸ்டடீஸ்க்கு ப்ராப்ளம் வர்ற மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்ல பிரச்சனை பண்றாங்க. அவங்களோட எக்ஸாம்பிள் விடாம எந்த இதெல்லாம் பண்றாங்க. ஃபைன், தேவையில்லாத ஃபைன்கள். ரெண்டாவது கவுன்சிலிங் அறிவிச்ச ஃபீஸை விட தேவையில்லாத ஃபீஸ் எல்லாம் அவங்க அதிகமாக வசூல் பண்றாங்க. நோ டியூ அப்படி இப்படின்ற பேர்ல நிறைய அதிகமான கட்டணம் வசூல் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பத்தி கேட்க போற ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறாங்க. கல்லூரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரும் மனு ஒன்றை மாவட்ட ஆட்சியர் திரு ஆஷிஷ் குமாரிடம் மாணவர்கள் அளித்தனர். அதன் மீது வருவாய் கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். நெல்லை மாவட்ட